முதலாவதாக இன்றைய சூழலில் ஆன்மீகமும் மனித நேயமும் தளர்கிறது என்று, ஆனால் தலைப்பு பாருங்க, தளர்கிறது முதலிய கொழுகொழுகிறது. பட்டிமன்றத்தில் எனக்கு செல்ல பேர் அமுல் பேர். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், கவிஞர், குழந்தைகளை தேடும் தெய்வமா கடவுள் என்ற அற்புதமான நூலை படைத்த எழுத்தாளர். இவருடைய புத்தகங்கள் இன்றைக்கு சேலம் மாவட்டம் அல்ல, தமிழ்நாடுக்குள்ள உள்ள பள்ளிகளின் அலமாரிகளில் இருக்கிறது. இந்த எழுத்தாளர், கவிஞர், மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்கள் இங்கே வருகிறார். கோபிநாத் அவர்கள் உங்கள் அனைவரின் கரவொலியோடு நல்ல கைதட்டி வருகிறார். முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து கோடி தேவர்களே, வந்து வந்தெம்மை பாருமையா, வந்து வந்தெம்மை பாருமையா, வந்தன வந்தன தன்னோமையா, வந்து வந்தெம்மை பாருமையா, வந்தன வந்தன தன்னோமையா, சனிமுள்ள சிவகுருவே என்ற அந்த விநாயகப் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றிக் கொண்டு வாழ்த்தி வணங்கி, விநாயகரே வந்து நேரடியா பாடுறது. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா, ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா, ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா, ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா என்று அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கே பிடித்த ராமபிரானுடைய பொன்னார் திருப்படிகளையும் வாழ்த்தி வழங்கி, நடுவர் அவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு சூழலிலே மக்களுக்கு தேவையான தலைப்பை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுவரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்பேற்பட்ட நிகழ்வுக்கு நடுவராக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எப்பேற்பட்ட நடுவர் தெரியுமா? தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நடுவர். இப்போ உங்களை வாழ்த்தணும்னு சொன்னா இன்னைக்கு நடைமுறை யதார்த்தம் தெரிஞ்சு எங்களை மாதிரி ஆட்கள் மேடைக்கு பேச வரணும். நாங்க தான் உங்களை அழகா வாழ்த்துவோம். நீ பொட்டு வச்ச எப்படி என்ன பார்த்தீங்கன்னா கத்துக்காம என்ன வார்த்தைக்கு ஒரு பாட்டு எழுதிக்கிறீங்க. பாத்தீங்களா நடுவர்களே? இப்போ அந்த பக்கம் ஒரு 3 பேரை பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ரொம்ப அற்புதமா பேசுவாங்க நடுவர்களே. உங்க 3 பேரும் மிகச்சிறப்பா பேசுவாங்க. அப்படிதான் ஒரு ஊர்ல பேசுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்கான். இவங்க ஆடுவாங்களான்னு கேட்கறான். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா நடுவர்களே, இவர்களை போலவே ஒரு பேச்சாளர் இருக்கிறார். அவர் அப்படிதான் இதே போல ஒரு மேடையில ஏறி இன்றைய சூழலில் ஆன்மீகமும் மனிதநேயமும் மலர்கிறது வளர்கிறது வளர்கிறது பேசிட்டே இருப்பாரு. வழக்கமா போத்துற முதல் பொன்னாடை எடுத்து 2ஆவதா ஒரு பொன்னாடை எடுத்து வந்து போத்திட்டாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயி அந்த அமைப்பாளரை கூப்பிட்டு, ஐயா, நான் இந்த உலகத்துல எத்தனையோ மேடைகள்ல பேசிட்டேன், ஆனா இந்த ஊர் மேடை மாதிரி என்னை கௌரவிச்சதே கிடையாது. முதல்ல ஒரு பொன்னாடை போத்துனீங்க, அது பத்தாதுன்னு சொல்லி என்னுடைய பேச்சு சிறப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு 2ஆவது பொன்னாடையும் போத்தி இருக்கிறீங்களே, இந்த ஊர் தான் உலகத்திலேயே மரியாதை தெரிஞ்ச ஊர்னு சொன்னேன். கண்டிப்பா. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், ரொம்ப செலவு பண்ணி இதை போட்டுருக்காங்க. நீங்க பேசுற பேச்சுல எனக்கு பயமா இருக்கு. நடுவர் அவர்களே, நான் பேசுற பேச்சுல மிஸ்டர் வருணே அங்கிருந்து போயிட்டு மலையா வந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா நடுவர். அப்போ உன்னை பட்டிக்காட்டுக்கு இனிமேல் நான் கூட்டிட்டு போறதில்லை. மிஸ்டர் வருண் வருண் அவர் யாரு தெரியுங்களா உங்களுக்கு? யார் அவரு? அவர் தான் மிஸ்டர் வருண பகவான். எங்க பையன் பேரு வருண். அப்புறம் எப்படிங்க நாட்டில் மழை பெய்யும்? இப்ப அந்த பேச்சாளருக்கு எதுக்கு தெரியுமா 2 தடவை பொன்னாடை போத்துனாங்க? அவர் இன்றைய சூழலில் ஆன்மீகமும் மனிதநேயமும் வளர்ந்துட்டு பேசுறதுக்கு போத்தல.
இங்க பாரு, நீ எங்க ஊருக்கு வந்துட்ட பேச்சாளருங்கிறதுக்காக உனக்கு மரியாதைக்காக ஒரு முதல் பொண்ணாட போத்திட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்திலையும் ஆன்மீகமும் மனிதநேயமும் வளருதுன்னு இவ்வளவு போய் பேசுற பாரு. இனி நீ எந்த ஊருக்கும் போய் பேசக்கூடாதுன்னு வார்னிங் பண்றதுக்கு உனக்கு ரெண்டாவது பொண்ணாட போத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அது ஒரே ஒரு சந்தேகம், நீங்க தளர்கிறதே நிறைய பேசுறீங்க, அந்த பொண்ணாட வாங்கி தந்தது இவராதான் இருப்பாரா? நடுவர்களே, சில கம்பெனி சீக்கிரட்டுகள் நீங்க வெளியில சொல்லலாம். அது அப்பப்ப எனக்கு அந்த அறிவு வருதுப்பா. எது உண்மையான ஆன்மீகம்னு கேட்கணும்னு சொன்னா நடுவர்களே, ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரத்துல அலங்காரம் செய்யறது ஒரு வழக்கம் உண்டு. ஆமா, ஒரு ஆன்மீகத்தினுடைய அற்புதமான தகவல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு முறை சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, உட்கார்ந்துகிட்டே செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெத்தியினுடைய அந்த நெத்தி வகுட்டுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. செந்தூரத்தை எடுத்து நெத்தி வகுட்டுல வச்சுக்கிட்டே இருந்த இந்த சீதா பிராட்டியை பார்த்து அனுமன் போய் கேட்டாரா, அம்மையார் அவர்களே, நீங்க எதற்காக செந்தூரத்தை எடுத்து நெத்தியினுடைய வகுட்டுல வச்சுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சீதா பிராட்டி சொன்னாங்களா, என்னுடைய நாயகன் ராமன் இப்படி நான் எப்பெல்லாம் செந்தூரம் எடுத்து வைப்பேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய ராமனுடைய புகழ் மேம்படும், ராமன் இன்னும் இன்னும் இந்த மண்ணுலகில் பெருமைகளோடு வாழ்வான்னு சொன்னாராம். இதை கேட்ட அடுத்த கணத்தில் ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா சொன்னாரு, அம்மா நீங்க ராமபிரானை நினைத்து ராமபிரானுடைய பெருமைகள் இந்த ஊர் உலகம் எல்லாம் பரவ வேண்டும்னு உங்களுடைய விரல் நுனி அளவுதான் செந்தூரம் வைத்தீர்கள், ஆனால் ராமபிரான் மீது நான் வைத்திருக்கிற அன்பால் என் உடல் முழுக்க நான் செந்தூரத்தால் அலங்காரம் செய்து கொள்கிறேன்னு சொன்னாரே, அதை விடவா ஆன்மீகம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கும் என்பதுதான் நடுவர்களுடைய கேள்வி. எது உண்மையான ஆன்மீகம்? வள்ளலார் ரொம்ப அற்புதமா சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். எப்ப அடுத்த மனிதன் படக்கூடிய வலியையும் வேதனையையும் தாங்கி அதை தன்னுடைய வழியா பாதிச்சு அவனுக்கு உதவி செய்யறானோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். நடுவர்களே, இததான் என் கால அவ்வளவு அழகா ஒரு பாட்டுல சொன்னாங்க, பல நூல் படித்து நீ அறியும் எது உண்மையான தெய்வம்? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் விரும்பி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்னு சொன்னாங்களே. இப்பேற்பட்ட சமுதாயம் இன்னைக்கு மாறி கிடக்குதே நடுவர்களே. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும், நல்லா கேட்டுக்காங்க. தமிழர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். எங்க இந்த உலகத்தில் வேற எந்த மொழிக்காரர்களுக்கும் இல்லாத சிறப்பு என்னுடைய தமிழர்களுக்கு உண்டு. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் எப்படி தெரியுமா வாழ்க்கையை கூட வகுத்து வச்சா, தான் வாழக்கூடிய நிலப்பகுதியை அஞ்சா பிரிச்சா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு வாழக்கூடிய நிலத்தை அஞ்சாக பிரிச்சான். இருக்கக்கூடிய திசையை நான்கா பிரிச்சான், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு. பேசக்கூடிய மொழியை மூன்றாக பிரிச்சான், இயல், இசை, நாடகம். அடே, இலக்கியத்தை கூட அகம், புறம்னு ரெண்டாக பிரிச்சான். வாழக்கூடிய நிலத்தை ஐந்தாக பிரித்து, இருக்கக்கூடிய திசையை நான்காக பிரித்து, பேசுகிற மொழியை மூன்றாக பிரித்து, இலக்கியத்தை அகம், புறம் என இரண்டாக பிரித்த தமிழன் வாழ்க்கைக்கானது என்று ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அதுதான் ஒழுக்கம் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ஒழுக்கம் இன்னைக்கு இருக்காங்க இந்த நாட்டில். என்ன பேச்சு பேசுறதுக்கு முன்பே கிளம்பி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்டில் ஆன்மீகம் வளருது வளருது வளருது. இந்த அம்மா மேக்கப் மட்டும் 1.5 மணி நேரம் போடுது, கிளம்புறது பெருசு இல்லை. சரி வாங்க. நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறகு உலகத்திலே இந்த ஆன்மீகமும் மனிதநேயமும் செழிக்கணும்னு சொன்னா அறம் வேண்டும்னு சொன்னாங்க. அத வள்ளுவர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். உன்னுடைய மனசுல அழுக்கு இல்லைன்னு சொன்னா அதுதான்டா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீகம்னு சொன்னாரு வள்ளுவர். ஒரு எங்க பக்கத்து வீட்டு அக்கா என்ன பண்ணாங்க, ரோட்ல போறவர் அவங்க எல்லாத்துக்கும் பாயாசம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் போய் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு, அக்கா இப்படி போறவர்களுக்கு
நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய பெரிய ஜவுளி கடையில ஒரு பரிசு போட்டி வச்சாங்க. அந்த பரிசு போட்டியில அவளுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டா அதுக்காக நான் பாயாசம் கொடுக்குறேன். ஆமா நானும் இப்படிதான் நினைச்சேன். அந்த அக்கா காலை தொட்டு கும்பிட்டு, அக்கா எதிர்த்து விட்ட அக்காவுக்கு பரிசு கொடுத்ததுக்கு நீ பாயாசம் கொடுத்துறியே, உன்ன மாதிரி ஒரு கலியுக தெய்வம் இந்த ஊர் உலகத்துல உண்டான்னு கேட்ட உடனே அந்த அக்கா சொல்லுச்சு, அவளுக்கு பரிசு கொடுத்ததுக்காக தான் நான் பாயாசம் கொடுத்தேன். அவளுக்கு பரிசு கொடுத்ததுக்கு அந்த துணிக்கடையில போய் துணி வாங்கின பின்ன வந்து கொண்டு போய் காமிச்சாதான் அந்த பரிசு கொடுப்பேன்னு சொன்னா, நேத்து அவங்க வீட்டுக்காரு மறதியில அவங்க பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. இந்த எதிர்த்த வீட்டு பரிமளா என்ன பண்ணிருக்கிறா, அதை கவனிக்காமலே எடுத்து போட்டு துணியை துவைச்சிட்டா. துணியை போட்டு துவைச்சதுல காமிச்சு வாங்க வேண்டிய பில்லு இப்போ சுக்குநூறா போயிடுச்சு. இப்ப அவ எப்படி போய் காரை வாங்குறா பார்க்கலாங்கிறதுக்கு தான் நான் பாயாசம் கொடுக்குறேன்னு வச்சு அந்த அக்கா. இந்த லட்சணத்துல மனிதநேயம் வளர்கிறது. இந்த லட்சணத்துல இவங்கெல்லாம் மனிதநேயம் வளருது. நடுவரவர்களே, நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கோம். நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா, நடுவரவர்களே நாங்கெல்லாம் வாத்தியாரா இருக்கிறோம்னா, இப்ப நீங்க வந்து பிரின்சிபலா இருக்கீங்க நான் சொல்ல வரேன். அதுவும் வாத்தியார் லிஸ்ட்ல தான் வருது. நடுவரவர்களே அது கொஞ்சம் ப்ரமோஷன். சரி. அதாவது எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, தலைமை ஆசிரியர், தலைமை வாத்தியார். நீங்க தலைமை வாத்தியார். தலைமை வாத்தியாரா? நடுவரவர்களே, இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்க பசங்களை பாருங்க, நாய் கிராப்பு, பூனை கிராப்பு, பள்ளி கிராப்பு, இந்த வடசட்டி இருக்குல்ல, வடசட்டி, அந்த வடசட்டியை தலையில கவுத்தி இந்த சுத்தி இருக்கிற கொருக்கு 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 கொறிச்ச மாதிரி வச்சு லேட்டா ஸ்டைலுங்கிறான். ஸ்பைக்கு, பைக்கு, பள்ளி, பூரா, நட்டுவாங்கலி, தேளு, நண்டு எல்லாம் வச்சு இப்ப ஃபயர் கட்டிங் ஒன்று வந்திருக்குது. அந்த ஃபயர் கட்டிங்ல போய் பத்த வச்சு அவன் மண்டையெல்லாம் தீஞ்சு போய் நீ பள்ளி கொடுத்துக்கிறான். கேட்டா இதெல்லாம் நாட்டுல ஆன்மீகம், மனிதநேயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்பாடு எல்லாமே இங்க வந்து அப்படியே 100 பாக்ஸ் பல்ப் மாதிரி தெருவெல்லாம் பல 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 பலன்னு பண்பாட்டா நீங்க பையனை பத்தி மட்டும் நீங்க குறை சொல்றாங்க. நான் போவேன், பையன் எத்தனை கட்டிங் பண்றானே, இந்த பிள்ளைங்க எப்படி கட்டிங் பண்றாங்க, பாப் கட்டிங், ஃப்ரீ ஹேர், இதெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு முடியாது. ஏன் ஓர வஞ்சனை பண்றீங்க? நடுவரவர்களே, அவங்க அங்க கட் பண்றதுனாலதான் இவன் இங்கேயே கட் பண்றான். இதெல்லாம் வந்து நீங்க யதார்த்தத்துல புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் உன்னில கொஞ்ச நாள் முன்னாடி சந்திராயன் விண்கலத்துல சாதனை படைச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் வகுப்பறையில போய், தம்பி பாரா, இந்தியாவில அரசு பள்ளியில படித்த ஒருவர் சந்திராயனுக்கெல்லாம் வந்து சந்திராயன் தயாரிச்சு சந்திராவுக்கு போய் எவ்வளவோ சாதனைகள்லாம் நிலவுல போய் படைச்சிருக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கடைசி பெஞ்சில இருந்து ஒரு பையன் முன்னாடி இருக்கிற புள்ள, அந்த புள்ள மேல ராக்கெட் விட்டு, தம்பி என்னடா தம்பி, நான் சந்திரனுக்கு ராக்கெட் விடுறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னடா அந்த புள்ள மேல ராக்கெட் விட்டுட்டேன். சார் அந்த பொண்ணு பேரு என்னன்னா, அந்த பொண்ணு பேரு சந்திராடா தம்பி, சந்திரா மேல ஏன்டா ராக்கெட் விட்டேன். சார் அவருடைய ரேஞ்சுக்கு அவர் சந்திரனுக்கு விடுறாரு, என் ரேஞ்சுக்கு நான் சந்திரா மேல விடுறேன். இவனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில எப்படி நாங்க ஆன்மீகம், மனிதநேயம் நாட்டுல வரும் நான் கேட்கிறேன். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி பையன் வரும்? இதெல்லாம் பரவாயில்லைங்க. அன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன். நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, நான் எப்படியும் ஒரு கேள்வி கேட்கறது வழக்கம். அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா தம்பி மனுஷ குரங்குக்கு வாழ் இருக்காடான்னு. அவன் என்ன சொல்லியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? இல்லன்னு இருப்பான். நோ நோ, அப்படிலாம் டீசெண்டா பேசுற பையன் இல்ல. அவங்க கிட்ட மனுஷ குரங்குக்கு வாழ் இருக்காடான்னு. சார் திரும்பி நில்லுங்க பார்த்து சொல்றேன். உனக்கெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு நான் பிச்சை எடுக்க போனாங்க. எப்ப சார் நீங்க திருப்பூக்க வரீங்க? அதாவதுங்க, நீங்க வாத்தியாருங்க. நான் இதுக்கு முன்னே ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட் வந்தார். ஒரு பெற்றோர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த பையன் 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில், 5லையும் ஃபெயில் ஆகிட்டான். உங்களை மாதிரியா 5லையும் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவரை கூப்பிட்டு, இப்படி 5லையும் ஃபெயில் ஆகிறானே, அவன் எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஏங்க நீ அவனை ஒன்றும் டாக்டர் ஆக்க வேண்டாம், இன்ஜினியர் ஆக்க வேண்டாம், ஒரு நர்ஸு கூட ஆக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வாத்தியார் ஆக்கி விட்டுருக்க அவன் 5லையும் பாஸ் பண்ணிக்கிறான். இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வாத்தியார் வேலையை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. இது கூட பரவாயில்ல. நான் வந்து சேலத்தில் அன்னைக்கு நின்றுட்டு இருக்கும் போது என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு. நான் தலைமை ஆசிரியர்னு சொல்லாமல் பட்டிமன்ற பேச்சாளர்னு கௌரவமாக சொன்னேன். அடுத்தது கேட்குறான், சோத்துக்கு என்ன பண்ணுறீங்கிறான். பட்டிமன்ற பேச்சாளரோட நிலைமையை பாருங்க.